வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள், நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம், மகர ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த 2026 பலன்கள் சொல்ல போறோம். இந்த உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திர அன்பர்கள். இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுசு ராசியில 1ஆம் பாதம் மட்டும் இருப்பாங்க. அடுத்து மகர ராசியில 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்களும் மகர ராசியில தான் இருக்கும். அதனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கும். அடுத்து இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது அளவுக்கு அதிகமா இருந்திருக்கும். எப்போ அந்த சனி பகவான் அந்த மீன ராசிக்கு போனாரோ அப்பவே இருந்தே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மனக்குழப்பங்கள், அதிகப்படியான பிரச்சனைகள், திரும்பும் இடமெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனாலும் அந்த அரசாங்க உத்தியோகத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அடைந்தவர்களும் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா அரசாங்கம் தான் இவர்களுக்கு எதிரியே. இவர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த வயசுல பாத்தீங்கன்னா அந்த அரசாங்க உத்தியோகத்திற்காக அதிகப்படியாக ஒரு சிரமம் எடுத்திருப்பாங்க. அந்த சிரமம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக போச்சே அப்படின்ற ஒரு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களோ இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை அந்த அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக அடைந்தவர்கள்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தான். நேர்மையும் பொறுப்பும் அதிகரிக்க அதிகரிக்க இவர்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகரிக்குதே ஒழிய ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி அப்படின்றது இவர்களுக்கு அதிகரிக்காது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 பொது பலன்கள்ல நம்மளுக்கு இவர்களுக்கு முக்கியமா இவர்கள் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும். நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க நீங்க ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை 5 இயர்ஸ் ஒன்ஸோ உங்களுடைய டிரான்ஸ்ஃபரை நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைச்சா கூட இருக்கிறவங்க உங்களை நேர்மையா வாழ விட மாட்டாங்க. இதனால பழி பாவங்கள் எல்லாமே உங்க மேலதான் இருக்கிறதே ஒழிய அந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் மீது கிடையாது. அதனால ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸோ நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறது நல்லது. அதுல இந்த 2026 முக்கியமான ஒரு அமைப்பை பெறப்போகுது. அதனால இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு இடமாற்றம் அடைஞ்சாச்சு அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லோட நீங்க வேலை பார்க்கறத விட ரொம்ப எளிமையா வேலை செய்யுங்க. நீங்க எல்லாருமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலைன்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பொறுப்போட வேலை செய்றீங்க. அதாவது நமக்கு உண்டான அங்கீகாரம் அந்த வேலையில கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு பொறுப்போட வேலை செய்வீங்க. அந்த பொறுப்பு இருக்கிற வரைக்கும் அந்த வேலையில அங்கீகாரம் கிடையவே கிடையாது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் பொறுப்புகள் இல்லாமலையும் நம்ம அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். ஒரு தலைமை பண்பு அப்படின்றது இவர்களுக்கு பேசிக்காவே இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு டைமுக்கு போறது, டைமுக்கு வெளியில வர்றது. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள்லாம் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னா காலையில 8 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அந்த அளவுக்கு அது ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதை மாதிரி இல்லாம என்ன டைமோ அந்த டயத்துக்கு போயிட்டு அந்த டயத்துக்கு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்துட்டாலே போறோம். இந்த 2026 ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த வருடத்தின் இறுதியில உங்களுடைய ராசியின் மீது அந்த ராகு பகவான் பயணிக்க போறாரு. அதனால சேஃபா நீங்க சில ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்க கூடாது. குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மனவேதனைகளை இந்த ஆண்டின் இறுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம்
தருணமாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறதுனால மனைவியினால கணவர்னால கலத்தரத்தினால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்னால நிறைய வளர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அக்டோபருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த ஆண்டு முடியும் போதே அந்த 8ஆம் இடத்துல தான் அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்து அந்த ஆண்டு முடிய போகுது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் ஆகஸ்டோட முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன், புதுசாக எங்கேயாவது காசை கொடுக்குறேன், யார்கிட்டையாவது காசை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். கிடைக்க வேண்டிய வருமானம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த வருமானத்தை தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு சில யோசனைகள்னால தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்க போகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இந்த வருடத்துல இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் ஆஃப்டர் ஜூனுக்கு மேல நீங்க உயர் படிப்புக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான சில முயற்சிகளை அந்த செகண்ட் ஆஃப் செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடந்த 2 ஆண்டுகளாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகாம இருக்கு. இந்த 2026 அந்த விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை பார்க்குறோம், எங்களுடைய குடும்ப உறவுகளை நாங்க இங்க எடுத்துட்டு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஆண்டு அவங்கள நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுனால உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. வெளிநாட்டுல தொழில் செய்யறவங்க, அடுத்து கமிஷன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், அங்க ஏஜெண்டாக வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அங்க பாத்தீங்கன்னா லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில், கமிஷன் தொழில், ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள், 30 வயதை கடந்தவர்களுக்கு எளிதாக திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்காட்டி உங்களுக்கு பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்க முடியாது. ஏன்னா அந்த ராகு பகவான் உள்ள இறங்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசியின் மீது இறங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கணும். அந்த குடும்ப வாழ்க்கையை கொடுத்தாதான் ஏதாவது ஒரு மன நெருடல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த 30 வயதை கடந்தவர்களுக்கு இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா உறுதியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் பெண்கள் அவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு தன்னுடைய உடம்புல எடையை குறைக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அழகு சார்ந்த விஷயத்துல சில விஷயங்களை நம்ம செய்யணும். அதாவது டெய்லி அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கன்சல்டன்சி போகிறது, அடுத்து ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பெண்கள் இந்த ஆண்டு செய்கிறதுக்கு உண்டான அதிகப்படியாக அக்கறை எடுத்து செய்வீங்க. ஆனால் அதுவே அந்த ஆண்டின் இறுதியில் மிகப்பெரிய உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்கும். அதனால பெண்கள் உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நாட்டமா இருங்க. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.